We are from Samsung. Fold எதுனா வேணுமா? இந்த போனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்துல பணக்காரனா இருப்பாங்க. Fold5 இல்ல. அதான் இங்க எத்தனை ஃபோன் இருக்குதுல்ல. எனக்கு Fold5 தான் வேணும். டேய் ரோட்ட பார்த்து போடா. நீ சாவற கேவண்டி தான் கிடைச்சா. வாங்குனதுக்கு அப்புறம் கடன்காரன் ஆயிருவாங்க. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. Samsung Galaxy Z Fold5 பார்க்க அதே மாதிரி இருந்தாலும் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்களாம். அட நிஜமாதாங்க, நம்புங்க. சோ இதுல உங்க ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிருக்கிறது Flip5 மாதிரியே இதுலயும் ஃப்ளெக்ஸ் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ போனை மடக்கி இப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சுத்தமா கேப்பே தெரியல. சீரியஸ்லி இது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரியல. செம்மையா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எந்த ஃபோல்டபிள்ஸ்லயுமே இப்படி பார்த்ததுல தான். இதனாலே போன் இன்னும் கொஞ்சம் தின்னரா இருக்கு. வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் கம்மியா இருக்கு. அப்புறம் குவாலிட்டிக்கு முன்னாடி மாதிரியே ஆர்மர் அலுமினியம் தான் கொடுத்திருக்காங்க. பட் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த டைம் Victus 2 கொடுத்திருக்காங்க. தென் மூணாவது பெர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்க அப்படினா Snapdragon 8 Gen 2 for Galaxy devices-க்காகவே அந்த S23 சீரிஸ் இப்ப Flip5ல பார்த்தோம்ல அதே ப்ராசஸரை இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இது ஓவராலா CPU, GPU, NPU எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜம்ப். முக்கியமா பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங்கை இன்னும் பெருசு பண்ணிருக்காங்க. Antutu போட்டு பார்த்தோம் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிட்ட வருது. என்னையா சொல்ற? சோ ஒரு டாப் அண்ட் போன்ல நம்ம எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸும் கேமிங்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. இப்போதைக்கு இதான் பெஸ்ட் ஃபோல்டபிள்ஸ்ல. அண்ட் முக்கியமா நான் ஒரு ஃபோல்ட் யூசரா எதிர்பார்த்த ஒரு அப்கிரேட் பாத்தீங்கன்னா இது S Pen. போன ஜெனரேஷன் ஞாபகம் இருக்கா? எவ்வளவு பெருசு இருக்கும். ஒரிஜினல் பேனா மாதிரியே இருக்கும். அதை யூஸ் பண்ணலாம் ஓகே, பட் ரொம்ப பல்கியா இருக்கும். எங்கேயாவது வச்சு கேஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போறப்போ ரொம்ப பொடப்பா ஒரு மாதிரி தெரியும். பட் அதை சார்ட் அவுட் பண்ணி இவ்வளவு சின்னதா கொடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட S23 அல்ட்ரால இருக்க S Pen இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்கு. பிளேஸ்மெண்ட் முத கொண்டு கொஞ்சம் லென்த்தா இருக்கு. இந்த S Pen யூஸ் பண்றதுக்கு போன ஜெனரேஷனோட நல்ல ஸ்மூத்தரா ஃபீல் ஆகுது. நம்ம டிராப் பண்றப்ப ஏதாவது நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. நல்ல அப்கிரேட் உண்மையாவே. இன்னும் இந்த S23 சீரிஸ் மாதிரி உள்ளவே வைக்கிற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்புறம் இன்னொரு மைனர் அப்கிரேட் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்கிரீன் சைஸ் எல்லாம் அதே தான். 7.6 இன்ச்ல டைனமிக் AMOLED 2x டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கும். S Pen சப்போர்ட் இருக்கும். பட் இந்த பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 1750 நிட்ஸா பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்கு. விவிங் ஆங்கிளும் பார்க்கிறது நல்லா கொடுத்திருக்காங்க. கிரேஸ் பாத்தீங்க அப்படின்னா போன வட்ட மாதிரியே தான் இருக்கு. அதாவது சாஃப்ட்வேர்லயும் ஒரு சில இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்களா. முதல்ல அந்த ஃப்ளெக்ஸ் மோட்ல நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் பார் இருக்குல்ல இங்க இப்ப ரீசன்ட் ஆப்ஸ் 4 ஆப்ஸ் வரையும் யூஸ் பண்ணிக்க முடியும். டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிக்கிற முடியும்ன்றாங்க. முக்கியமா கேமரால முன்னாடி பின்னாடி உள்ள எல்லா இடங்கள்லயும் அதே ஹார்ட்வேர் கொடுத்திருந்தாலும் 8 Gen 2ல இருக்க ISP யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நைட் போட்டோகிராஃபி வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களா. ஓவரால் கேமராவே பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்களா. இந்த போட்டோலாம் நாங்க இப்ப ரீசெண்டா எடுத்தது. நாங்க போட்டோ பார்த்த வர பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு. OS வரையில 1UI 5.1 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. as usual 4 OS அப்டேட் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வரும். இந்த அப்டேட்ல Samsung அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ வர இந்த OS-ம் வந்து ஃபோல்டபிள் ஃபோன் கேத்தாப்ல வந்து ரெடி பண்ணிருக்கனால பாத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். நம்ம கேமரா யூஸ் பண்றப்ப நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றப்ப மல்டி டாஸ்கிங் பண்றப்ப இந்த மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது யூஸ் ஆகும். அதுதான் அந்த ஃப்ளெக்ஸ் மோட். அதான் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்களா. லெட்ஸ் see எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி பேட்டரி அதே 4400 mAh தான் அதை சார்ஜ் பண்ண. அதே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். 45 வாட்ஸ் தான் வச்சிருக்கீங்களா, குட்டா என்ன குறைஞ்சா போயிருவீங்க. கேட்டா Samsung வந்து நாங்க 8 Gen 2 யூஸ் பண்ணி பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம், இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிம்பாங்க. நாங்க யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூல பெட்டரா இருந்துச்சான்றத சொல்றோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது ஒரு மேட் இன் இந்தியா ஃபோன். Flip5 Fold5 ரெண்டுமே இந்தியால தான் பண்றாங்க. இங்க பண்ணி சில கண்ட்ரீஸ்க்கு வந்து குட்டும் விடுறாங்களா. அண்ட் முக்கியமா இதுல யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள்டு மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களா. இது நாட் ஒன்லி மொபைல், உங்களோட பாக்ஸ், உங்களோட கேஸ், S Pen இது முதற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல ரீசைக்கிள்டு மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த S Pen கேஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசைக்கிள்டு PC யூஸ் பண்ணி மேக் பண்ணிருப்பாங்க. இந்த லெதர் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீகன் லெதர், வுட், ரீசைக்கிள்டு PC இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்ணிருக்காங்க. சோ சஸ்டைனபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மோஸ்ட்லி எந்த ஃபோல்டபிள்ஸ்லயுமே இல்லாத ஒரு ஃபீச்சரிங் என்ன அப்படின்னா IPX8 ரேட்டிங். Fold 4 நம்ம என்னென்ன பண்ணோம்னு பாத்தீங்களா, இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே இது கொடுத்துருக்காங்க. சோ ஒரு மலை சாரலோ சின்ன சின்ன தண்ணியெல்லாம் இல்ல, தண்ணிக்குள்ள போட்டா கூட அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் ஆக போறல. பட் அதுக்குன்னு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காம படிச்சுக்கங்க. சோ அம்பிட்டு தான் அப்கிரேட். இப்போ இந்த Fold5 3 கலர்ல அவைலபிள் இருக்கு, 3 வேரியன்ட்ல அவைலபிள் இருக்கு. இதுல இவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்கிரேட் எல்லாம் கொடுத்தாலும் Fold4 லான்ச் ஆன அதே விலை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் 1.5 லட்சம். 1.5 லட்சமா? அடே இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு. போன டைம்ல இருந்து சின்ன சின்ன அப்கிரேட் தான்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டியூரபிலிட்டி இவ்ளோ டாப் அண்ட் ஸ்பெக் ஃபோல்டபிள்ஸ்ல IP ரேட்டிங் உங்களோட ஈகோசிஸ்டம் முக்கியமா வேற எந்த ஃபோல்டபிள்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. அப்படியே ஃபோல்டபிள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட
லைஃப் எந்த அளவுக்கு வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போ இதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஜெனரேஷனோட ரிஃபைன்மெண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு ஃபோல்டபிளா வந்து நிக்குது அப்படின்றப்ப இது ஓகே நல்லா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ஒரு யூசரா பாத்தீங்கன்னா லுக்ல இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஃபீட்பேக்கும் இருக்கு. ஓகே, மனசை தேத்திக்கிற வேண்டியதுதான், என்ன பண்ண. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்கேஸ் நீங்க வந்து இதை ப்ரீ புக் பண்ண போறீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். 256 GB வந்து நீங்க ப்ரீ புக் பண்ணீங்க அப்படின்னா 512 GB நாங்க கொடுப்போம்ன்றாங்க. ஆஃபர் நல்லா இருக்குல்ல. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியே உங்களுக்கும் ஃபோல்டபிள் மேல நிறைய கிரேஸ் இருக்கு, ப்ரொடக்டிவிட்டிக்கு பெஸ்ட் போன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிடையாது, இதுதான் பெஸ்ட். உண்மையை சொல்லணும்னா வேற யாரும் இல்ல. அப்ப நீங்க அண்ணன் போஸ்ட் அது என்ன போஸ்டர் உங்களோட போட்டி போட பயந்துகிட்டு ஒருத்தனுமே வரலானே.